அம்மா என்னது இது? அன்பும் அடல்ட், கண்மணியும் அடல்ட். அவங்க ப்ரோக்ராம முடிச்சிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நிதானமா வர போறாங்க. இதுக்கு போய் எதுக்கு இவ்ளோ கலாட்டா? இதுல அன்னிக்கு 4 வசவு. என்னம்மா இதெல்லாம்? உனக்கு இவளை பத்தி தெரியாது. இது அத்தனையுமே போதுமா? சும்மா அண்ணிய பத்தியே மோசமா பேசிக்கிட்டு. அண்ணி யார் என்னன்னு எனக்கு தெரியும். அண்ணியோட நான் அத்தனை வருஷம் பழகிருக்கேன். எனக்கெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாமா? என்னடா? ஏண்டா மழையில நினைச்சா உன் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியாதா? உன் மேல என்னமோ பெரிய அக்கறையா இருக்கிற மாதிரியே பேசுவா. இவ எதுவும் சொல்லலையா? என்ன இப்படி வந்து நிக்கிறீங்க? என்ன மத்தவங்களுக்குலாம் ஊருக்குள்ளதான் மழை பெய்யும், உங்க 2 பேருக்கு மட்டும் காருக்குள்ளேயே மழை பெஞ்சிருக்கு போலயே. சும்மாறா பாட்டி. வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை வேற பெஞ்சுது. மெக்கானிக்கை கூப்பிட்டு வர வச்சு அவரை ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாட்டி. அதனாலதான். அவ்வளவுதானா? இல்ல வேற எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வரீங்களா? அக்கா ஏதாவது பேசி கடுப்பை கலப்பாத என்ன. நாங்களே படாத பாடுபட்டு தான் வரோம். அண்ணா மழையில முடியலாமா சேர்ந்து கூட்டுச்சு. இங்க பாத்தியா முடிய? ஆஹா, ஓ அடே அப்பா, இந்த வீட்லயே இவ்வளவு நீளமான முடி நம்ம அன்னிக்கு தான் இருக்கு. அண்ணா மழையில என்னென்ன நடந்துச்சு? மழையில ஒதுங்கி இருந்தோம், இடி இடிச்சது, பயத்துல அவ கட்டி பிடிச்சடா. இது ஏதோ பெரிய நியூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னது? ரோட்ல கட்டி புடிச்சிட்டாளா? அமெரிக்காவுல ரோட்ல என்னென்னமோ நடக்குது. நீ கட்டி பிடிச்சத பத்தி பேசிட்டு இருக்க. புருஷ பொண்டாட்டி தானே, எங்க கட்டி பிடிச்சானே? எக்ஸாக்ட்லி, நல்லா எடுத்து சொல்லுங்க மாமா. அண்ணா எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ரொம்ப strong ஆ அண்ணியோட இருக்கு? போட்டு ஓ மேல ஒட்டி இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா தான் கட்டிக்கிட்டாங்க போலயே. சும்மா இருடா. சரி கோச்சுக்காத. உனக்கு ப்ரூஃப் வேணும்னா இந்த போன்ல இதுல சித்திரமா கூட எடுத்த போட்டோஸ் இருக்கு பாரு. டேய், நனைஞ்சு போயிருக்கீங்க. நீங்க 2 பேரும் போய் தலைய தொடங்க. கண்மணி நீ போமா. பெரியமா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போட்டோ நீ பாத்துக்கிறேன். அது அப்புறம் பாரு. பார்க்க தானே கொடுத்தா அண்ணா. டேய் கார்த்திக், கொஞ்சம் அமைதியாடுறா. சும்மா அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு